ஈஸியான ஒரு ஆக்சசபிள் மொபிலிட்டி எதுன்னா இந்த மாதிரியான பைக் டாக்ஸிஸ் தான். ஆட்டோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு 4 ஆட்டோ டிரைவருக்காக எல்லா ஆட்டோ டிரைவர் பேரும் கெடுது. அண்ட் ஈஸி டு யூஸ். லாஜிக் இல்லைன்னு தெரியுது எனக்கு. ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஹர்ஷா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் நியூஸ். கவர்மெண்ட் சைட்லேருந்து பைக் டாக்ஸி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டும் இது வரைக்கும் கொடுத்ததில்ல. இப்போது தற்காலிகமாக தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ஒரு குழு அமைச்சு இதை பற்றி நாங்கள் முடிவெடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லை மக்களுக்கு நல்லதா, அவங்களோட ஒப்பீனியன் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னை போன்ற மாநகரங்களில் வந்து இந்த மாதிரி இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய பயனாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தினசரி வேலைக்கு போகிறவங்க, இமீடியட்டாக ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போய் கவர் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான வேலையாட்களுக்கான ஒரு ஈஸியான ஒரு ஆக்சசபிள் மொபிலிட்டி எதுன்னா இந்த மாதிரியான பைக் டாக்ஸிஸ் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது இல்லை, கனடாலேருந்து வர்றது நான். ஸோ ரேப்பிடோ வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஈஸி ஆட்டோவோட. பிகாஸ் வந்து இம்மீடியட்டாக புக் பண்ண உடனே வர ஒரே இது என்ன அப்படின்னா ரேப்பிடோ பைக்கு தான். அதில் என்ன ரெகுலேஷன் இருக்குன்ட்டு தெரியல, அதனால் என்ன ஒரு பாதிப்பு இருக்குது கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு தெரியல. ஆட்டோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பைக்கை பற்றி எங்களுக்கு தெரியல, பைக்கில் போனது கிடையாது. ஆட்டோனா நாங்கள் டக்கு டக்குன்னு ஆட்டோ புக் பண்ணிக்கிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Let's say if a person has to travel from point A to point B all by himself, the cheaper means of traveling to one place to another would obviously be let's say bike taxi, because auto drivers don't have a fixed price. If there are no good aggregators like Ola, Rapido and Uber which offer a price fixation, then it will be standardized. Otherwise auto drivers will be asking any rates that they deem fit, and comparatively to autos, I think bike taxis are much cheaper and also more convenient, because not like autos are a convenient way to beat traffic. இனிஷியலாக நம்மளுக்கு இருந்த ஷேர் ஆட்டோஸ் ஃபெசிலிட்டிஸ் இப்போ அவ்வளோவா இல்லை இந்த பைக் டாக்ஸிஸ் வந்ததுனால. ஸோ அதுவும் ஒரு சைடு ஒரு டிமெரிட்ஸ் இருந்தாலுமே கூட இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பைக் டாக்ஸிஸ் ஆர் வெரி நெசசரி. எஸ்பெஷலி காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு இமீடியட்டாக ஒரு இடத்த ஆக்சஸ் பண்ணால் பைக் டாக்ஸிஸ் ஆர் வெரி மச். அது திரும்ப பெறணும், அது திரும்ப வரணும். அது சப்போஸ் கம்ப்ளீட்லி பேன் பண்ணாங்கன்னா அது எத்தனை பேருக்கு ஆக்சசபிளாக இருக்குன்னு தெரியல. பொது போக்குவரத்து இன்றைக்கி நிறைய பேர் பயன்படுத்துறது கம்மியாயிட்டாங்க. நார்மலாக அவங்க வந்து தே ஆர் கெட்டிங் ஆடட் அப் தெம்செல்ஃப் இன் த ரேப்பிடோ அண்ட் தேர் ட்ரைங் டு ஏர்ன் சம்திங். ஸோ எதுக்கு கவர்மெண்ட் இதை வந்து குழு அமைச்சு செட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு புரியல. அதில் என்ன பாலிசி இருக்குன்ட்டு. பட் அதை தடை செய்யக்கூடாது. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும். ஆமாம், அலோவ் பண்ண தப்பே இல்லை. மற்ற சிட்டிஸ்லாம் இருக்குல்ல, பெங்களூர், புனே எல்லாத்தையும் இருக்குது. நம்ம ஊரில் அலோவ் பண்ணது என்ன தப்பு? இப்போ பைக் டாக்ஸி வந்ததுனால சாமானிய மக்கள்கள், அதாவது ஒருத்தங்க ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதனால தான் இப்போ ஆட்டோ வந்து மற்ற ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஓலாவாக இருக்கட்டும், ஊபராக இருக்கட்டும், நீங்கள் எதுவாக புக் பண்ணாலும் மீட்டருக்கு மேலே ஒரு 30 ருபீஸ் தரீங்களா, மீட்டருக்கு மேலே ஒரு 40 ருபீஸ் தரீங்களா, அப்படி தான் கேட்குறாங்க. தவிர்த்து இப்போ நியர்பை டிஸ்டன்ஸ் எல்லாம் இந்த பைக் டாக்ஸி எல்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதே மட்டும் இல்லை, பெண்களும் நிறைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நிறைய இதில் பைக் டாக்ஸியில் தான் போகிறாங்க. அதனால் சேஃப்டி செக்யூராகவும் இருக்குது. இதனால் சின்ன ஒரு இது ரொம்ப யூஸ் தான் தவிர்த்து. ஆனால் அதனால் நம்ம மாதிரி ஒரு சாமானிய மக்களுக்கெல்லாம் பைக் டாக்ஸி ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது தான். ஐ திங்க் தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் இட். பிகாஸ் அது இப்போது எல்லா இடத்துக்கும் வந்து பஸ்ஸஸ் போக முடியாது, ஆட்டோஸ் போக முடியாது. வேர் these things can reach and public can use it. கேட்டாக்கா ஆட்டோவில் போகிறது சேஃப்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம சப்போஸ் ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டோம்னா கூட நம்ம ஆட்டோ நம்பரை நோட் பண்ணோன்னா நம்ம கேட்கலாம். இந்த பைக் டாக்ஸிலலாம் போனால் ஏதாவது பொருளை மிஸ் பண்ணால் கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஆட்டோக்காரங்களும் பாதிக்கப்படுறாங்க. அவங்களும் தப்பு சொல்ல முடியாது. அவங்களும் வாழ்வுக்காக தான் அவங்க வண்டியை ஓட்டுறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் அத்துமீறல் நிறையா பண்ணுறாங்க ஆட்டோக்காரர்கள். ஒரு 4 ஆட்டோ டிரைவருக்காக எல்லா ஆட்டோ டிரைவர் பேரும் கெடுது. இப்போது மற்ற கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், பாம்பேலெல்லாம் இப்போ ஒரு 40 ரூபா சார்ஜ் ஆகுதுன்னா 10 ரூபா அவங்களே கொடுத்துருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. 10 ரூபா கொடுத்த கூட இன்னொரு 10 ருபீஸ் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர் மூலமாக அமையுது. வேறு எதுவும் இல்லை. ஃப்ரீ பஸ் விட்டதுனால எனக்கு நிஜமாக 5 வருஷம் காலேஜ் போனேன்.
அந்த பைக்கு பிரச்சனையே எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் பஸ் விட்டதுனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. ஏன்னா நான் என் வீட்டிலேருந்து செங்கல்பட்டு போகணுன்னா ஒரு 200 ஆகும் டெய்லி பார்த்தா. அதனால எனக்கு அது மிச்சம் தான். அது இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு அர்ஜென்ட்னா மேபி அது இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எங்கள் ஏரியாவில் அவ்வளோவா கிடையாது. அது நான் சிட்டி சைடு வந்தால் தான் அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி இன்னும் வந்து டெவலப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவேன். என்ன தப்பு இருக்குது, அலோவ் பண்ணலாம். பீப்புளுக்கு அது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தானே அது. ஐ மீன் லைக் ஆட்டோ இல்லைனா டாக்ஸியில் போகிறவங்களுக்கு வந்து அதிகமாக காசு ஆகுது, கம்மியாக ஆகுதுன்னா எடுக்கலாம்ல. ஐ மீன் லைக் கவர்மெண்ட் as long as கவர்மெண்ட் கேன் ensure the safety of the people, பைக் டாக்ஸி should be allowed. ஆட்டோவில் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 rupees பே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50 rupeesல நம்ம வந்து ரேப்பிடோவில் போயிடலாம். ஏன்னா பிகாஸ் சிங்கிள் பர்சன் இருக்கிறதால அண்ட் ஈஸி டு யூஸு, ஈஸிலி அப்ரோச்சபிள். டைம் வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம ஈஸியாக போய் சேர்ந்துடலாம் ஒரு இடத்துல. ஏன்னா ஆட்டோவில் போகும்போது அது டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு போய் சேர்ற வரைக்கும் டைம் ஆயிரும். So I think it is a really convenient way to allow bike taxis to flourish in a city like Chennai. It needs it. இளைஞர் சமுதாயத்தில் பார்க்கும்போது அது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவனுங்க வந்து சும்மா வீட்டில் இருக்கும்போது தான் நான் ரேப்பிடோ ஓட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியாக இருக்கிற நேரத்தில் அது யூஸ்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லேடிஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக தேவைப்படாது, ஜென்ஸ்க்கு தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாஜிக் இல்லைன்னு தெரியுது எனக்கு. ஸோ தே கேன் ஜஸ்ட் லெட் இட் கோ ஆஸ் இட் இஸ். இடங்களை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லாட்டி பீப்புள் ஹேவ் டு வெயிட் அகெயின். அந்த பழைய மாதிரி டைமுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி ஆட்டோனுடைய ஃபேர்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த காம்படிஷன்லாம் குறையணுன்னா கம்மியாகணுன்னா திருப்பி இந்த மாதிரியான பைக் டாக்ஸிஸ் கவர்மெண்ட்டே எடுத்துச்சுன்னா இட் வில் பி வெரி ஈஸி. அண்ட் ஆல்சோ இஃப் தே ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப், கவர்மெண்ட்டோட சப்சிடைஸ்ட் பார்ட்னர்ஷிப் மாதிரி எதனா இருந்துச்சுன்னா கூட, லைக் ஹவு கண்ட்ரீஸ் லைக் சைனா, ஹாங்காங், இந்த பக்கம்லாம் இந்த ஜப்பான்லலாம் இருக்குதோ, ஸோ அந்த மாதிரியான பைக் டாக்ஸிஸ் வந்து நம்ம இங்கே திருப்பி கொண்டு வரலாம். மக்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு மக்கள் கருத்துல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது SS நியூஸ்.